இவ்ளோ காஸ்ட்லியான மெடிசனா? அதுவும் 2 நாளைக்கா சித்தப்பா? அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அப்பா, உங்க பிபி மாத்திரை தீர்ந்து போயிடுச்சு. பெரியமா மாத்திரையோட சேர்த்து இதையும் வாங்கிக்கோங்க. இல்லம்மா, அது இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்காரங்க ரொம்ப கொள்ளடிப்பாங்க. 10 ரூபா மாத்திரைய 100 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணியோட மாத்திரை தான் முக்கியம், அதை வாங்கிக்கோ. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பஜ்ரா நகர்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப் இருக்கு. அங்க நான் என்னோட பிபி மாத்திரையே வாங்கிக்கிறேன். ஆனா அப்பா, அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குப்பா. இப்ப வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க இந்த பிபி மாத்திரை இங்கேயே வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சரிம்மா. ஹலோ. ஹலோ காவ்யா. சொல்லுங்க டாக்டர். காவ்யா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஜாப் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா 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 ஆமா. ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு. உங்களால இமிடியேட்டா ஜாயின் பண்ண முடியுமா? ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது. காவ்யா, இது நீங்க ஒரு பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணணும். குலாப் சார் மாளிகையில. குலாப் சார் மாளிகையிலயா? ஆமா காவ்யா, இது உங்களுக்கு நல்ல ஆஃபரா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்க போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்க சார். ஏற்கனவே இஷாவோட பேரை கேட்டாலே அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனா பெரியமாக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. சார், உங்க பில் 1700 ரூபாய் சார். 1700? ஆமா சார். ஒருவேளை நான் இந்த பிபி மாத்திரைய வேணான்னு சொன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ள வந்துரும்ல? வந்துரும் சார். அப்போ பிபி மாத்திரை வேண்டாம், இந்தாங்க. ஓகே சார், எடுத்துக்கோங்க. சரி. இனிமே எந்த காலத்துலயும் உங்களுக்கு பணத்தை காரணம் காட்டி மாத்திரை வாங்குற அவசியம் இருக்காது. நான் கண்டிப்பா இந்த ஜாபுக்கு போவேன். இந்தியா இருக்கானே சரியான பைத்தியம், எப்ப பாரு வளரிக்கிட்டே இருக்கா. ஃப்ரெஷ்ஷான காத்து வந்தா இவளுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். जुदा रहते हैं दोनों ही साथ साथ, पर लंबी है दूरियां, है दूरियां। तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ। அது நான் ஜன்னலை திறந்து வச்சேனா காத்துல துப்பட்டா பறந்துருச்சு. துப்பட்டாவை திரும்ப வைக்க வந்த, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அவவும் பொண்டாட்டி, நீ துப்பட்டாவும் வைக்கலாம் கையும் வைக்கலாம். இந்த பச்சை தண்ணியில நனைச்சு பத்து போட்டு விடு. அவதான் குளிர நடுங்குறாள். அட பிந்தியா பிந்தியா பிந்தியா, என்ன இது? எங்க போற? நீயே பத்து போட்டு விடு ப்ளீஸ். நான் எப்படி? என்னை பார்த்தாலே அத்தைக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா இன்னைக்கு பிபி ரொம்ப லோவா இருக்கே. என்ன இதுக்காக அத்தை திடீர்னு வர சொன்னாங்க? மருமகளே, என் ஞாபகமே உனக்கு வரலையா? நீயா வந்து என்ன பார்க்க முடியாதா? எனக்கு ஆப்பிள் ஊட்டி விடுறாங்க, அதுவும் அவங்க கையாலேயே. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இது ஏதோ கனவுதான் நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த மோதிரம்
எங்க மாமியாரு எனக்கு கொடுத்தாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கிறதால என் மருமகளுக்கு நான் கொடுக்க போற கைய நீட்டு. இன்னையில இருந்து இது உனக்கு தான். அழகா இருக்குல்ல? எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. நான் இவங்களுக்கு எந்த சேவையும் பண்ணல, டைமுக்கு சாப்பாடும் கொடுக்கல. இவங்க சினிமால வர மாமியார் மாதிரி எல்லாத்தையும் கலட்டி கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த டாக்டர் என் அத்தையோட மூட்டோட சேர்த்து இவங்க மூளைக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டாரா என்ன? அட ஆண்டவா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி மருமகளை ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். மோனிகா, நான் இல்லாத போது வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் நடக்கலல்ல? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமியாருக்கு சேவை செய்யறதெல்லாம் மருமகளோட கடமை. கடமையை செய்ய காசு வாங்க கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். என்னால இந்த பாவத்தை பண்ண முடியாது அத்தை. இவ எந்த நதியில போய் குளிச்சுட்டு வந்தான்னு தெரியலையே. இந்த ஊர்ல கங்கை கூட இல்ல. இந்த சின்ன மோதிரத்துக்கு ஆசைப்பட்டு நான் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேன். இதை விட இன்னைக்கு எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பெரியம்மா முழுசா குணமாகி நல்லபடியா திரும்பி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. அட கொழுந்தனாரே, இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அத்தை முன்னாடி இஷாவோட பேரை சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கொடுத்ததுனால இதை வச்சுக்கிறேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க இதை சாப்பிடுங்க. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஓ, இப்பதான் எல்லாம் புரியுது. எப்பவுமே குறுக்கு வழியில போற இந்த மோனிகா இன்னைக்கு என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நடந்து போறா. கண்டிப்பா ஏதோ இருக்கு. அதான் என்கிட்ட மறைக்கிறா. ஏதோ இருக்கு. டேய் தங்கம், பாட்டி கிட்ட வரமாட்டியாடா? இங்க வா வா வா. ஓ வா 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 வா. இப்பெல்லாம் நீ உன் பாட்டி கிட்ட இருந்து பணமே வாங்கிக்க மாட்டேங்கிற. இந்தா வாங்கிக்க. உன் ஸ்கூலுக்கு எதிர்க்க தள்ளு வண்டியில ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வருவால, வாங்கி சாப்பிடு. அவன் தினமும் வருவான். ஆனா இதை வச்சு என்னால ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிட முடியும். ஓ, அப்ப சரி. இனிமே உனக்கு தினமும் 20 ரூபாய் கொடுப்பேன், சரியா? ஆனா அதுக்கு பதிலா நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சரியா தங்கம்? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க அம்மா இடுப்புல தங்கம் மாதிரி ஒரு கொலுசு போட்டிருக்கால, யார் வாங்கி கொடுத்தா? என்ன ஆச்சு? எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்க? சொல்லு. நீங்க லஞ்சமா பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் விளப்பறவன் இல்ல பாட்டி. ஓட ஆண்டவா, உன் பாட்டிக்கிட்டே நீ போட்டி போடுறியா? எனக்கு மூட்ல தான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கையில ஒண்ணும் பண்ணல. 2 ஓங்கி குடுத்தன் வை, அப்படியே போய் தரையில பள்ளி மாதிரி ஒட்டிப்ப. ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு. கல்யாணம், சூரஜனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமா? சூரஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?